பேசிக்கலாக செக்டார் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் ஒரு 11 இல்லைன்னா 12 செக்டாருக்குள்ளே தான் அடங்கும். ஏன் இந்த செக்டாரல் ஃபண்டு ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எக்கானமி ஏதாவது ஒரு செக்டார் 2 செக்டார் 3 செக்டாரை வச்சு தான் இவால்வ் ஆகுது. ஸோ ஒருத்தர் செக்டார் ஃபண்டுக்குள்ளே சூஸ் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. இந்த டூரிசம் பெருசாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஹோட்டல்ஸ் டெவலப் ஆகும். அங்கே ஹோட்டல்ஸ் டெவலப் ஆகிறத வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில்கள் பண்ணுறவங்க பெருசாக வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. செக்டாரல் ஃபண்ட்ஸ் அந்தந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்இ இன்டெலெக்ட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் சுப்பிரமணியன், ஃபீனிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செக்டார் அலோகேஷன் அப்படின்னா என்ன, செக்டார்னா என்னன்னு பார்ப்போம். அதில் எப்படி அலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதில் அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்கலாக செக்டார் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் ஒரு 11 இல்லைன்னா 12 செக்டாருக்குள்ளே தான் அடங்கும். இந்த 12 செக்டார் கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செக்டார் ஐடி செக்டார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார். அப்புறமா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டார். அப்புறம் ஹெல்த், அதாவது ஃபார்மா செக்டார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிவ் செக்டார். அப்புறமா எஃப்எம்சிஜி இல்லைன்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டெலிகாம் செக்டார், முக்கியமான செக்டார். அப்புறம் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி ப்ராடக்ட்ஸ்ல உள்ள செக்டார், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ். இது ரெண்டும் வேற வேற என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது எனர்ஜி செக்டார், அப்புறமா ரியல் எஸ்டேட் செக்டார், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் செக்டார். ஆக மொத்தம் இந்த 11 செக்டாருக்குள்ள தான் இந்த லார்ஜ் கேப்பும் இருக்குது, மிட் கேப்பும் இருக்குது, ஸ்மால் கேப்பும் இருக்குது, மைக்ரோ கேப்பும் இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லா ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸும் ஏதாவது இந்த ஒரு செக்டாருக்குள்ளே தான் வரும். இந்த செக்டாரை பொறுத்தளவு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் ரிஸ்கில் இருக்கக்கூடியது அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அப்படின்னு வச்சோன்னே ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடியது தான் இந்த செக்டாரல் ஃபண்ட். ஏன் இந்த செக்டாரல் ஃபண்டு ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட எக்கானமி ஏதாவது ஒரு செக்டார் 2 செக்டார் 3 செக்டாரை வச்சு தான் இவால்வ் ஆகுது. உலகமும் அப்படிதான் இவால்வ் ஆகுது. ஒரு 2019-20 அந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா உலகமே எதை நோக்கி தான் போயிட்டு இருந்தது? ஃபார்மாவை நோக்கி தான் போயிட்டு இருந்தது, மெடிசனை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. மருந்துகள், அதுக்கு தேவையான உபகரணங்கள், ஆக்சிஜன் சிலிண்டரு, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்மா செக்டார் கடந்த 5-6 வருடங்கள், அதாவது நான் சொல்கிறது ஒரு 18லேருந்து 20 வரைக்கும், 17லேருந்து 20 வரைக்கும் உண்டான பீரியடில் ஃபார்மா செக்டார் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மே பண்ணலை. அந்த செக்டாரு டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. திடீர்னு இந்த கொரோனாவுக்கான தேவை வந்தது, மருந்துகளோட தேவை அதிகரித்தது, ஹாஸ்பிட்டல்ஸோட தேவை அதிகரித்தது. இதனால அந்த செக்டார் பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு மேலே ஏறிடுச்சு. ஸோ ஒருத்தர் செக்டார் ஃபண்டுக்குள்ளே சூஸ் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒன்று, அடுத்த 6 வருஷம் 7 வருஷம் எனக்கு இந்த பணமே தேவையே இல்லை, இது என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் செக்டாரல் அலோகேஷன் வரலாம். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய செக்டாரோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய செக்டார் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் ஐடி செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் சரியாக கிடைக்கல சார், அதனால எங்களால் என்ன பண்ண முடியல, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் இல்லை, இந்த வருஷம் போனஸ் இல்லை, எங்கள் இதில் நிறைய பேரை வேலையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இல்லைன்னா இந்த ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா, உலகமே ஒரு ரெசெஷன் மோடில் இருக்குது. அப்போ ரெசெஷன் மோடில் இருக்கும் பொழுது யாரும் பெரிய லெவலில் ஐடியில்
முதலீடு பண்ண மாட்டாங்க. அன்றாட தேவைகளுக்கு தான் அந்தந்த கம்பெனிகள் என்ன பண்ணும், தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஐடி செக்டாரோட ஸ்பெண்டிங்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். இப்போ சமீபமாக இந்தியாவில் அதிகமாக வளர்ச்சி பெறுறது எது? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு சைடு நம்ம நிறைய ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸு நம்ம நிறைய வளர்ந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடு சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் மெட்ரோ ரயில் போட்டுட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயில் மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 4-வேயை 6-வே ஆக்குறாங்க, 6-வேயை 8-வே ஆக்குறாங்க. இந்த மாதிரி நடக்குது. இன்னும் பல இடங்களில் போர்ட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி ஒவ்வொரு பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 வருடமாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது அதிகரிச்சுக்கிட்டே வருது. எந்த ஒரு கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துகிறாங்களோ, எந்த ஒரு கண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் இக்கானமியும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிங்கப்பூரை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள், சீனாவை பாருங்கள், அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. சீனாவில் உள்ள ரோடு யார் போட்டிருப்பாங்க? கவர்மெண்ட்டு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள ரோடு கவர்மெண்ட்டு தான் இப்போ போட்டுட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ரோடுகள் போடுவதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்குது? கிராமத்துக்கும் அந்த பக்கத்தில் உள்ள சிட்டிக்கும் கனெக்டிவிட்டி கிடைக்குது. கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வரக்கூடியவங்க எதை யூஸ் பண்ணுவாங்க? லாரி, ட்ரக்கு, அதுக்கு தேவையான பொருட்களை விளைவிப்பாங்க. கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நகரத்துக்கு சீக்கிரமாக சேர்ந்துடும். நகரத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள் ஏற்றுமதி ஆகும். ஸோ ஒரு ரோடு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டாலே இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இண்டஸ்ட்ரி வளரும். ஒரு நகரம் வளரும்போது பக்கத்தில் உள்ள, அதாவது அந்த ரோட்டில் போகக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் வளரும். சின்ன சின்ன நகரங்கள் வளரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று வரும். அப்போ அங்கே எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த இடத்துல கிரியேட் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரியல் எஸ்டேட் செக்டார் மேலே வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஆஃப் எஃபெக்ட்ஸில் தான் நடக்கும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை டு மதுரை போனோம் அப்படின்னா 12 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 6 மணி நேரம் தான் ஆகுது. இன்னும் வேகமாக நம்ம காரில் ட்ராவல் பண்ணோன்னா 5 மணி நேரத்தில் கூட போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 மணி நேரம் என்னோட நேர மிச்சம் எதில் கொண்டு போய் முடியுது? என்னுடைய பெட்ரோல் மிச்சத்தை கொண்டு போகுது. என்னோட வெஹிக்கிளோட டிப்ரிசியேஷனில் சேமிப்பு வருது. நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வந்துடுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக வந்துட்டுருக்கு. இந்த டூரிசம் பெருசாகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஹோட்டல்ஸ் டெவலப் ஆகும். அங்கே ஹோட்டல்ஸ் டெவலப் ஆகிறத வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில்கள் பண்ணுறவங்க பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செக்டார் வளரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு எல்லாம் கிரியேட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டார் வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுகிறாங்க. நீங்கள் இதிலெல்லாம் கார்லலாம் பார்த்துருப்பீங்க, பாரத் ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த எமிஷனோட சர்டிஃபிகேஷன் அந்த பாரத் ஸ்டேஜ் 4ஓட லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கார்பன் எமிஷன், டீசல் வண்டியில் வெளிவரக்கூடிய கார்பன் எமிஷனோடது இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் ஒரு பெரிய வளர்ச்சி. ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது எலக்ட்ரிக்காகவும் இருக்கும், பெட்ரோலாகவும் இருக்கும். அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு. நிறையா மொப்பேடு நம்மளே ரோட்டில் பார்க்குறோம். எலக்ட்ரிக் மொபைல்ஸு ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டுருக்கு. சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சலுகையை அறிவித்தாங்க. 3 லட்சம் ரூபா வரைக்கும் சோலார் பேனல்ஸுக்கு நாங்கள் மானியம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு க்ரீன் எனர்ஜியை நோக்கி போகக்கூடிய விஷயந்தான். இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் க்ரீன் எனர்ஜியில் வந்துகிட்டு இருக்கும். இதே மாதிரி கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி பேங்கிங் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டாரோட சேர்ந்து வந்துடும். ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார் இது பார்த்திங்கன்னா பேங்க் இருக்கும், NBFCs இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரே செக்டாரில் வந்துடுவாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் அலோகேஷன் செக்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாரில் நம்ம தனித்தனியாக முதலீடு பண்ணணுன்னா அதுக்குன்னு தனியாக இண்டெக்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்.
ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ரிஸ்க் அப்பிடைட் இருக்கணும். அப்போ தான் இந்த செக்டாருக்கு வரும். ஏன்னா 3-4 செக்டார் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும், பாக்கி உள்ள 7-8 செக்டாரு பெர்ஃபார்ம் பண்ணாது, இல்லை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் நார்மலான க்ரோத்தை விட. செக்டாரை பொறுத்தளவு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அதிகமான ரிஸ்க்கு, அதிகமான லாபம். இந்த ரிஸ்க்கும் இருக்கும், லாபமும் இருக்கும். ஆனால் இந்த ரிஸ்கோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ரிஸ்க் இருக்கக்கூடியது இந்த செக்டாரல் ஃபண்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து கூகுளில் போய் தேடிட்டு இந்த ஃபண்டு வந்து 47% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதனால நான் இதில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தெரியாமல் ஒரு முடிவை ஒன்று பண்ணிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. செக்டாரல் ஃபண்ட்ஸ் அந்தந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறமா 2 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டீப் டவுன்ஃபாலில் இருக்கும். அந்த டவுன்ஃபால்லேருந்து திருப்பி இன்னொரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கு இன்னொரு 5 to 7 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செக்டாரல் அலோகேஷன் ஃபண்டுக்கே வரணும். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு செக்டாரல் ஃபண்டுன்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் அசோசியேட்டட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது குறித்து உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.